அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திரன் காரகத்துவங்கள் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தமிழ் ஜோதிடத்தில் சந்திரனின் பங்கு மிக முக்கியமானது. சூரியன் கதிர்வீச்சை பெற்று அதன் மூலம் உயிர்களுக்கு பலன்களை அளிக்கக்கூடிய சக்தி சந்திர பகவானுக்கு உண்டு. சூரியன் ஆத்ம காரகன் என்றால் சந்திரன் மதி மற்றும் உடலுக்கு காரகனாக வருகிறார். ஜோதிடத்தில் தாய் காரகன் எனவும் அழைக்கப்படுகிறார். சந்திரன் இரவுக்கு அதிபதியாகிறார். குளிர்ச்சியானவர். எனவே குளிர்ச்சி சார்ந்த அனைத்து விஷயத்திற்கும் காரகனாக வருகிறார். அழகுக்கு காரகனாக சந்திரன் வருகிறார். சந்திரன் ஒரு பெண் கிரகம். சந்திரனும் ஒரு அரச கிரகம். எனவே தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்படும் பொழுது அரசு சார்ந்த பணிகளில் சாதகர் பொருள் ஈட்டுவார். உடல் பாகங்களில் உடல், இரத்தம் போன்ற பாகங்களை ஆளுமை செய்கிறார். நோய்களில் கபம், சிலேத்துமம் சம்பந்த நோய்களுக்கு காரகம் வகிக்கிறார். மனிதர்களுக்கு ஏற்படும் உணர்ச்சிகள், குடும்பம் சார்ந்த நினைவுகள், கற்பனை சக்தி, கவிதை, மனம் சார்ந்த பிரச்சனைகள், தாழ்வு மனப்பான்மை, பயந்த சுபாவம், கிரகித்து கொள்ளும் சக்தி முதலியவற்றிற்கு காரணமாக வருகிறார். மேலும் சந்திரனை கொண்டு அனைத்து திதிகள், நல்ல காரியங்கள், உற்சவங்கள் போன்றவை நிகழ்த்தப்படுகின்றன. சந்திரனுடைய அமைப்பு அதை பற்றி பார்க்கும் பொழுது தெய்வங்களில் சக்தியின் சொரூபமாக சந்திரன் விளங்குகிறார். எனவே சக்தியை வழிபடுவதால் சந்திரனின் அருளை பெற இயலும். தோற்றத்தில் குள்ளமான தோற்றத்தை குறிக்கக்கூடியவர். தானியங்களில் நெல் தானியத்தை குறிக்கும். மலர்களில் வெள்ளெல்லி மலர்களை குறிப்பவர். சுவைகளில் இனிப்பு சுவையை குறிக்கும். ரத்தனங்களில் முத்து, நிறத்தில் வெள்ளை நிறத்தை குறிக்கும். செடிகளில் முருங்கையை குறிக்கும். விலங்குகளில் ஆண் நாகத்தை குறிக்கும். வாகனத்தில் முத்து விமானத்தை குறிக்கும். பறவைகளில் ஆந்தையை குறிக்கும். வஸ்திரத்தில் வெள்ளை வஸ்திரத்தை குறிக்கும். அதிதேவதை பார்வதி. சந்திரனுக்கு ஆலயம் திருப்பதி. சந்திரனுக்கு உரிய வழிபாட்டு பொருள் சாம்பிராணி. சந்திரன் பூமியை விட அளவில் சிறியதாகவும் பூமிக்கு மிக அருகில் உள்ள கிரகம் சந்திரனாகும். அதனால் பூமியில் உள்ள ஜீவராசிகள் மீதும் சந்திரனின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கும். எனவே தான் சந்திரனை அடிப்படையாக வைத்து அனைத்து திதிகள், நல்ல நேரங்கள் அனைத்தும் நிர்ணயிக்கப்படுகின்றன. அதே போல மிக வேகமாக நகரக்கூடிய கிரகத்தில் சந்திரன் முதன்மை வகிக்குது. இதன் விட்டம் சுமார் 20,060 மைல்கள் ஆகும். பூமியை சுற்றி வர 27 நாட்கள் ஆகிறது. பூமியிலிருந்து சுமார் 2,40,000 மைல்கள் தூரத்தில் உள்ளது. சந்திரனின் இயக்கத்தில் வளர்பிறை, தேய்பிறை தோற்றங்கள் உண்டு. வளர்பிறை சுக்லபட்சம் என்று, தேய்பிறை கிருஷ்ணபட்சம் என்று அழைக்கப்படுது. பொதுவாக நல்ல காரியங்களுக்கு வளர்பிறை சார்ந்த நேரங்களை மட்டுமே பயன்படுத்துகின்றனர். ஒருவரின் ஜென்ம நட்சத்திரத்தில் மற்றும் ராசி பிறந்தபோது சந்திரன் உள்ள நிலையை வைத்து கணிக்கப்படுது. சந்திரன் ஒரு ராசியை கடக்க 2.25 நாள் எடுத்துக்கொள்கிறார். சந்திரன் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரத்துக்கு அதிபதியாவார். சந்திரன் பலம் அதிகரிக்க வழிமுறை அப்படின்னு பார்க்கும் பொழுது சாதகத்தில் சந்திரன் பலமிழந்து இருக்கிறதுனால சாதகருக்கு பல்வேறு பிரச்சனைகள் எழும். அதாவது மனக்குழப்பம், ஏதேனும் ஒரு ஸ்திரமான முடிவெடுக்க முடியாத நிலை போன்ற நிலைகளை சாதகர் சந்திப்பார். எனவே சந்திரனின் பலத்தை அதிகரிக்க சந்திரன் தானியமான அரிசி, அதாவது பச்சரிசியை அதிகம் எடுத்துக்கொள்வதால் சந்திரனின் கதிர்வீச்சை நாம் பெற இயலும். குறிப்பாக பௌர்ணமி அன்று அரிசியை வாங்கி பயன்படுத்த தொடங்குவது நல்ல பலனை தரும். அதே போல் திங்கட்கிழமை அன்று சிவன் கோயிலுக்கு சென்று பார்வதியை வழிபடுவதால் சந்திரன் பலத்தை நாம் அதிகரிக்க இயலும். இதனால் ஜாதகருக்கு மனக்குழப்பம், தடை, தாமதம் போன்றவை இருந்தால்
அவை நீங்கி நல்ல பலன்கள் பெற முடியும். மேலும் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் சந்திரனின் கதிர்வீச்சை பெற இயலும். சந்திரனின் காரகத்துவங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது முக்கிய காரகத்துவங்கள் மனோமதி காரகன், தாய் காரகன். உறவுகளை பற்றி பார்க்கும்பொழுது தாய் மாமியார். அடுத்து உணவுப் பொருட்களை பற்றி பார்க்கும்பொழுது பால், தயிர், மோர், அரிசி மாவு, கசகசா, பழங்கள், ஆரஞ்சு, மாம்பழம், வாழைப்பழம், காய்கறிகள், வெள்ளரிக்காய், பூசணி. வேறு பெயர்கள் சோமன், மதி, சசி, இந்து. பொதுவான காரகங்களை பற்றி பார்க்கும்பொழுது அழகு, அமைதி, அன்பு, பாசம் செலுத்தும் கூட்டம், குழப்பமான நிலை, நீர்த்தன்மை, நீர் சூழ்ந்த இடங்கள், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதது, ஞாபக சக்தி, இரவு, பௌர்ணமி, பிறரை அணுகி படைத்தல், அரசகிரகம், வர்ணங்கள், அவசரம், கண்ணீர், குணச்சித்திர நடிப்பு, ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டு, உதவியாளர், வெளிநாடு, சலனம், தீய பழக்கம், உயர்கல்வி, நீரில் கண்டம், உயர்கல்வியல், உணர்ச்சி வசப்படுதல், ஏற்றுமதி, இறக்குமதி, மயக்கம், மன்னிப்பது, உணவு, காய்கறி, இதெல்லாம் இருக்கும். அடுத்து தொழில்களை பற்றி பார்க்கும்பொழுது உணவுகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம், கப்பல் துறை, மீன்பிடி தொழில், மீடியா, செய்திகள் சார்ந்த தொழில்கள், வெளிநாடு சென்று தொழில் செய்கிறது, கதை எழுதுறது, மளிகை தொழில். நோய்களை பற்றி பார்க்கும்பொழுது மனநோய், சளி, இருமல், இதெல்லாம் இருக்கும். அடுத்தது 12 பாவங்களில் சந்திரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது லக்கணத்தில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது அழகான தோற்றமும் உடையவர், உடல் பருமனான காணப்படுதல், நிலையற்ற மனதை உடையவர், பயணம் செய்வதில் விருப்பம் உடையவர், சாஸ்திர அறிவு பெறுவதில் விருப்பம் உடையவர், இனிமையான பேச்சை உடையவர், நல்ல உடலமைப்பு இருக்கும், கண் சார்ந்த பிரச்சனை உண்டு, தாய் மீது பாசம் உள்ளவர், ஆன்மீக ஈடுபாடு உண்டு, அன்பு, கருணை போன்ற குணங்களை உடையவங்க, சாதித்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் உடையவங்க, சமூக சேவையில் ஈடுபாடு உண்டு, சக்தி வழிபாடு செய்வதில் விருப்பம் உண்டு. அடுத்தபடியாக 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது வாகன தொழில் முன்னேற்றம் உண்டு, அரசாங்க அரசியல் ஈடுபாடு முன்னேற்றத்தை தரும், தாய் மூலம் ஆதாயம் உண்டு, இனிமையான பேசக்கூடியவங்க, வீட்டு அருகில் நீர்நிலைகள் உண்டு, வீட்டு அருகில் அம்மன் கோயில் உண்டு, அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும், செல்வத்திற்கு குறைவு இருக்காது, கல்வியில் முன்னேற்றம் உண்டு, வாழ்க்கையில் சாதனையாளர்களாக மாறுவீங்க. 3ஆம் வீட்டில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது சகோதர சகோதரிகள் ஆதாயம் இல்லை, ஏமாத்தமே மிஞ்சும். ஆகையால் அவர்கள் மீது பாசம் அதிகம் உடையவங்க, மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, புத்திசாலிகள், கல்வியில் சிறந்தவங்க, சுயமுயற்சியால் பொருளீட்டக்கூடியவங்க, வாழ்வின் பிற்பகுதியில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், மத போதகர் போன்ற நிலைகளை அடையக்கூடியவங்க, பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க. அடுத்தது 4ஆம் பாவத்தில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது ஜாதகர் பேரும் புகழும் அடையக்கூடியவங்க, அரசாங்கத்தால் உயர் பதவியை அடையக்கூடியவங்க, வீடு வாகன யோகம் உடையவங்க, விவசாயம், பொருளாதார வசதிகள் தேடி வரும், ஏதாவது ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, தாய்க்கு நீண்ட ஆயுள் உண்டு, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்க, வெளிநாடு சென்று பொருளீட்டக்கூடிய யோகம் உண்டு, குழந்தை பருவத்தில் வறுமையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் பாவத்தால் ஏற்படும் பலன்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது சாதகருக்கு பெண் குழந்தைகள் உண்டு, அழகான மனைவியை உடையவங்க, கடின உழைப்பாளிங்க, எப்போதும் கவலையோடு காணப்படுவாங்க, வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க, குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும், காதல் திருமண யோகம் உண்டு, மறைபொருள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. 6ஆம் பாவத்தில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது சாதகர் வறுமையை சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க, நீர் சார்ந்த இடங்களில் கண்டம் ஏற்படும், அடிக்கடி பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க, செல்வத்தை இழக்க நேரிடும், ஜீரண சக்தி குறைபாடு ஏற்படும், முன்கோபி, சோம்பேறித்தனம் மிக்கவங்க. 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது கலஸ்தரம், அழகான தோற்றத்தை உடையவங்க, பெண் நபர்கள் அதிகம், சக்தி வழிபாட்டில் விருப்பம் உண்டு, அரசாங்க அரசியல் ஈடுபாடு உண்டு, பெண்களால் ஏமாற்றம் மிஞ்சும், வெளிநாட்டு யோகம் உண்டு, கலஸ்தரம் மீது பாசம் அதிகரிக்கும், கலஸ்தரம் பொறுமை, சாந்தம், தயவு போன்ற குணங்கள் உடையவங்க, வாழ்க்கை துணையால் முன்னேற்றம் உண்டு. திரும்பாவத்தில் இருக்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது
தாய்க்கு நீண்ட ஆயுள் உண்டு. இடது கண் பாதிப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. தண்ணீரில் கண்டம் உண்டு. சாதகர் தனிமையில் வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 9ஆம் பாவத்தில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள். சக்தி வழிபாடு செய்வதில் விருப்பம் உண்டு. குருமார்கள் ஆசீர்வாதம் உண்டு. தர்ம சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க. படிப்பறிவு மிக்கவங்க. நல்ல குழந்தைகளையும் வசதி வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கையில் அனைத்து பாக்கியங்களையும் பெற்று வாழக்கூடிய நபர்கள். 10ஆம் பாவத்தில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. காய்கறி கடை, பால் சார்ந்த உணவுப் பொருள்கள் விற்பனை, குளிர்பான தொழில் போன்றவற்றில் ஆதாயம் உண்டு. நிர்வாக திறமை உள்ளவங்க, கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க, திறமை உள்ளவங்க, எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவங்க. 11ஆம் பாவத்தில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுதே நல்ல குழந்தைகள் உண்டு. பிறருக்கு உதவக்கூடியவங்க. வாகன யோகம் உண்டு. வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடியவங்க. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள். அனைத்து எண்ணமும் ஈடேறும். மிக சிறந்த கல்விமானாக இருப்பாங்க. வீடு, சொத்து போன்ற யோகங்கள்லாம் உண்டு. உலக உயிர்களை படைத்தவர் பிரம்மனாக இருக்கலாம், ஆனால் உங்களை படைத்தவர் தாயார். எனவே அவரும் ஒரு கடவுள்தான். மாதா, பிதா, குரு, தெய்வம் வரிசையில் மாதாவை ஏன் முதலில் வைத்தார்கள் என்று இப்போது விளங்கும். சந்திரன் என்றாலே உற்பத்தி. அதனால்தான் விவசாய விளைபொருளுக்கு சந்திரன் காரணகர்த்தாவாகிறார். சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாகிய கடகத்தில் வர்றாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குறிக்கும். எனவே சந்திரனை வைத்து சாதகரின் சுகம் மற்றும் சாதகருக்கு தன் சொந்தக்காரர்களின் மூலம் கிடைக்கும் மன சந்தோஷத்தை கூறலாம். 4ஆம் இடம் தன் சொந்தங்களை குறிக்கும். சந்திரன் உடல் மற்றும் மனசுக்கு காரகன். சூரியன் நமது ஆத்மாவிற்கு காரகன். உடல் மற்றும் ஆத்மா ரெண்டும் இணையும் புள்ளி லக்கண புள்ளி. எனவே லக்கண புள்ளி உயிரை கூறும் உயிர் புள்ளி. சூரியன் சந்திரன் ரெண்டும் இணைவதே நமது உயிர் புள்ளி. தசா புத்திகள் அனைத்துமே சந்திரனை அடிப்படையாக கொண்டே இயங்குது. ஏனென்றால் சூரியன் ஆத்மகாரகன். ஆத்மாவிற்கு உயிரை தவிர எதுவும் தேவையில்லை. ஆனால் நமது மனசுக்கு, உடலுக்கு என்னென்ன எப்பொழுது தேவையில்லை, எதை இழக்கிறோம், எதை பெறுகிறோம் என்பதை குறிக்கவே சந்திரனை வைத்து தசா புத்திகள் எடுத்தாங்க. லக்கண புள்ளிகள் சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டுமே வருவதால் பாதி பலன்கள் சரியாக இருக்கும். லக்கண புள்ளி என்பது நமது கொடுப்பினை புள்ளி. உயிராக மற்றும் பொருளாக எதை பெறுகிறோம், எதை இழக்கிறோம் என்பதை லக்கண புள்ளி வாயிலாக அறியலாம். சந்திரனின் கடக வீட்டிற்கு நேர் எதிர் பாவம் மகரம். மகரம் என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்துக்கு நிவர்த்தி பாவம் நேரெதிர். இந்த கடகம் சந்திரன் அதிபதி. சந்திரன் ஒரு நீர் கிரகம். எனவே சந்திரன் பாவங்களை நிவர்த்தி செய்பவர். சந்திரனை வைத்து திதி கொடுப்பதன் பொருள் இதன் மூலம் விளங்கும். சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதன் மூலம் பாவத்தை நிவர்த்தி செய்வார். சந்திரன் சாரத்தில் இருக்கும் கிரகமும் பாவத்தை நிவர்த்தி செய்ய பிறந்தவையே. சந்திரன் உடல் மற்றும் மனசுக்கு காரகன். காலபுருஷனுக்கு 64வது புள்ளி சந்திராஷ்டமம். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் லக்கணத்தில் இருந்தால் 64வது பாதம் விசாகம் 4ஆம் பாதத்தில் விழும். விசாகம் 4ஆம் பாதம் என்பது சந்திரனின் நீச புள்ளி. 64வது புள்ளி என்பது சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் உங்களுக்கு பொருளியல் யோகம் செய்யவில்லை என்றால் உயிரியல் நன்றாக யோகம் செய்யும். அன்று நீங்கள் படிப்பது ஏதேனும் ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு போன்ற உயிர்த்தன்மைகள் சந்திராசிரமம் என்று கண்டிப்பாக கிடைக்கும். மாறாக பொருளியல் யோகம் கிடைக்கும் என்றால் அன்று கடன் அல்லது உதவிகள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். சந்திராசிரமத்தை முழுமையாக தவிர்க்கக்கூடாது. சந்திரன் நீர், ஆத்மா நெருப்பு. நீர் என்பது கீழே இறங்கி செல்லும் தன்மை உடையது. ஆத்மா என்கிறது ஒளி. ஒளி என்பது மேலே எழும்பி செல்வது. ஆத்மா என்பது எத்தனை முறை மேலே சென்றாலும் அதனை மறுபிறப்புக்கு காரகம். மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க இந்த பூமிக்கு வந்தே ஆக வேண்டும்
எனவே நீர் ஒரு கிரகத்தில் இருந்து அங்கு நெருப்பும் சம விகிதத்தில் இருந்தால் அங்கு உயிர் தோற்றம் இருக்கும். செவ்வாயில் நீர் இருக்க வாய்ப்பில்லை, இருந்தால் அங்கு உயிர்கள் இருக்கும். ஒருவேளை முன்பு இருந்தால் அப்போது உயிர்கள் இருந்திருக்கலாம். சந்திரனின் முகம் மட்டுமே நாம் பார்த்திருக்கிறோம், சந்திரனின் பின்பகுதியை நாம் பார்த்ததில்லை. அதனால்தான் பெண் மனதை ஆழம் என்று கூறினார்கள். அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று முழுமையாக கூற இயலாது. சனி கருமை நிறம், சந்திரன் வெண்மை நிறம். சனி அனைத்து நிறங்களையும் உள்வாங்கி வைத்து கொள்ளும் தன்மை உடையது. ஆனால் ஒரு நிறத்தை மட்டும் உள்வாங்க சனி பகவானால் முடியாது. அது முழுமையான வெண்மை நிறம். வெண்மை நிறம் அனைத்து நிறங்களையும் பிரதிபலிக்கும் நிறம். அனைத்து நிறங்களையும் உள்வாங்கி வைத்து கொண்டால் தான் கர்மா, வெளிவிட்டால் கர்ம விமர்சனம். அதனால்தான் பெண்களுக்கு கர்மா கிடையாது என்று கூறினாங்க. நமது உடலுக்கு காரகன் சந்திரன் என்பதனால நமது நோய்களுக்கும் காரகன் சந்திரனே. அதனால்தான் 6ஆம் அதிபதி புதன் 6இல் உள்ள முழுமையான சந்திரனின் அஸ்தம் நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார். சந்திரன் சுகஸ்தானம் மற்றும் மனசுக்கு காரகன். மனங்கெட்டால் நோய்கள் 6ஆம் இடம். நோய்க்கு கர்மஸ்தானம் மிதுனம், வீரியஸ்தானம் வீரியம், தைரியம், முயற்சி, இவை 3ஐயும் குறிக்கும். மேஷ லக்னத்திற்கு சந்திரன் 6இல் இருந்தால் நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று கூறிவிட வேண்டும். 8இல் இருந்தால் கட்டுப்படுத்த முடியாத நோய், இன்சூரன்ஸு, செட்டில்மெண்ட்டு, பாகப்பிரிவினை மற்றும் ஜாதகரை ரெடி செய்துவிட வேண்டும் என்று பலன் கூற வேண்டும். சந்திரனின் வீட்டில் அல்லது சந்திரனின் நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நெருக்கும் கிரகத்தின் காரக உறவுகளுக்கு ஏற்ப அந்த காரக உறவுகள் பாசமிக்கவை என்று கூற வேண்டும். சூரியன் சந்திரனின் சாரத்தில் இருந்தால் அப்பா பாசம் மிக்கவர் என்று கூற வேண்டும். மாறாக சந்திரன் சூரியனின் சாரத்தில் இருந்தால் அம்மா கண்டிப்பு மிக்கவர் என்று கூற வேண்டும். சந்திரன் செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தாயார் தைரியமானவர் என்று கூற வேண்டும். மிதுனத்தில் இருந்தால் அறிவு நிரம்ப பெற்றவர், தனுசில் இருந்தால் தர்ம சிந்தனையை நிரம்ப பெற்றவர் என்றும், ரிஷபம் மற்றும் கடகத்தில் இருந்தால் மிகுந்த சேமிப்பு குணம் உடையவர் என்றும் மிகுந்த பாசம் உடையவர் என்றும் கூற வேண்டும். இதுபோன்று ஒவ்வொரு ராசிகளுக்கும் பிரித்து பலன்கள் கூற வேண்டும். சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் மற்றும் சொத்து என்று பார்த்து விட்டோம். கர்மாவுக்கே நிவர்த்தி ஸ்தானம் என்பதனால தாயாரின் மறைவுக்கு பின் சொத்தை யாருக்கு எழுதி கொடுப்பது என்ற கேள்வி எழுகிறது. சந்திரன் தன் வீட்டிற்கு 5இல் நீசம். 5ஆம் இடம் குழந்தைகளை குறிப்பது. குழந்தைகளுக்கு, அதாவது ஆண் குழந்தைகள் மட்டும் எழுதி கொடுத்தால் ஆண்களுக்குரிய உழைப்பு, தைரியம், வீரியம், முயற்சி அனைத்தும் கெடும். பாட்டி, அம்மா, மருமகள், பேத்தி என்று வழி வழியாக பெண்கள் பெயரில் சொத்துக்களை கடத்தினாங்க. 4ஆம் இடம் சொத்து என்றால் அதில் யாருக்கு கொடுப்பது நிவர்த்தியாகும் என்றால் 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடமாகிய மகரம், அதாவது மருமகளுக்கு 4ஆம் இடமான சொத்து. இதுவே கிரயஸ்தானம் எனப்படும். 10ஆம் இடமே கிரயஸ்தானம். பரம்பரை சொத்து என்பது 5ஆம் இடம். காலபுருஷனுக்கு சிம்மம் 5ஆம் வீடு. அதில் கேதுவின் நட்சத்திரம் முதலாவதாக இருக்கும். கேது பாட்டி வழி பூர்வீக சொத்து. எனவே சொத்துக்கள் பெண்கள் பெயரில் கடந்து இருப்பதை அறியலாம். ஆண்கள் பெயரில் சொத்துக்கள் இருக்கக்கூடாது. சொத்துக்கள் இருந்தால் உழைப்பு இருக்காது. மாறாக சுகஸ்தானம் அதிகரிக்கப்படும். சுகஸ்தானம் அதிகரித்தால் நோய் ஏற்படும். அதனால்தான் காலபுருஷனுக்கு 4இல் செவ்வாய் நீசம். பொதுவாக செவ்வாய் நீசம் பெற்றவர்கள் ஜாதகத்தில் சொத்துக்கள் அதிகம் இருக்கும் அல்லது சொத்துக்கள் இருந்து அழிந்து இருக்கும். சந்திரன் நமது செல்வ வளத்தை மற்றும் சொத்து மதிப்பை கூறுபவர். அந்த காலத்தில் சொத்து என்பது நீர்வளம். சந்திரன் நீர் கிரகம். நீர் இருந்தால் வேளாண்மை, விவசாயம், உணவு உற்பத்தி உண்டு. இந்த காலத்தில் போர்வெல்லில் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்பதை சந்திரனை வைத்தே முடிவு செய்ய வேண்டும். நீரில் கண்டம் அல்லது மராகம் இருக்கிறதா என்பதையும் சந்திரனை அடிப்படையாக கொண்டே முடிவு செய்ய வேண்டும். காலபுருஷனுக்கு 4வது அதிபதி. கேந்திரா ஆதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். கேந்திரா ஆதிபத்திய தோஷம் பெற்றால் வளர்ப்பிறைக்கு ஒரு பலனையும் தேய்ப்பிறைக்கு ஒரு பலனையும் செய்வார். இது உயிரியல் அல்லது பொருளியல் நல்லதை செய்கிறாரா அல்லது கெட்டதை செய்கிறாரா என்று தனித்தனியாக பிரித்து பலன் பார்க்கணும். சந்திரன் நமது தசா புத்திக்கு காரகன் ஆவார். வளர்ப்பிறை, தேய்ப்பிறை சந்திரன் மாற்றத்தை நமக்கு தருவார். வளர்ப்பிறைக்கு ஒரு தாரா பலனையும் தேய்ப்பிறைக்கு வேறொரு தாரா பலனையும் கண்டிப்பாக தருவார். வளர்ப்பிறையில் பிறந்தவங்க மிகுந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பாங்க என்று பலன் கூறிவிட முடியாது.
அதே போல் தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு மிக நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. அந்த வாழ்க்கையின் முற்பகுதியா அல்லது பிற்பகுதியா என்பதை பிறந்த தேதியை வைத்து முடிவு செய்ய வேண்டும்.